யாரு அவன்? பணத்து மேல மதிப்பில்ல, அவரை கண்ட பயம் இல்ல. ஐந்து சகாப்தமா தமிழ் சினிமாவை ஆளக்கூடியவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். சின்ன வயசுல இருந்தே ரஜினி படம் சார் டிவில போடுறாங்க, தியேட்டர்ல பார்க்கலாம் ரஜினி படம் அப்படின்னு சொல்லிதான் அதிகமா அவருடைய படங்கள் நம்மள மாதிரி 90s கிட்ஸுக்கு, ஏன் 80s கிட்ஸுக்கு, ஏன் இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் முதற்கொண்டும் ரஜினி சார் படங்களை ரொம்ப விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கடந்த வருடம் காக்கா கழுகு அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களையும் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கும் சில பல சர்ச்சைகள் அதிகமா பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அது ரசிகர்கள் மத்தியில நடந்தது மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா அப்பவே விஜய் அவர்கள் தளபதியா இருக்கும் போது சரி, அறிமுகம் விஜயா இருக்கும் போது சரி, நான் எப்பவுமே தலைவருடைய ஃபேன் தான், என்றும் ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தான் அப்படின்னு நிறைய மேடைகள்ல இளைய தளபதி விஜய் பேசியிருக்கிறாரு. ஏன் அவரோட படங்கள்லயே நான் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காக அண்ணாமலை தம்பி இங்கு ஆட வந்தேன்டா அப்படின்ற ஒரு பாடல் மூலமாவும் சரி, போக்கிரி படத்துல விஜய் அவர்கள் கையில கன்னு விளையாடும், அது என்ன கன்னு விளையாடுதுன்னு வில்லன் கேட்கும்போது எத்தனை ரஜினி படம் பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லுவாரு. பிரியமுடன் படத்துல மணிவண்ணன் அவர்கள் பாடுற மாதிரி ஒயிட் லகான் கோழி ஒண்ணு கூவுது அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். அந்த பாட்டுல இவனை பார்த்தா சின்ன ரஜினி தான் அப்படின்னு ஒரு லிரிக் இருக்கும். அதுக்கு பின்னாடி அருணாச்சலம் படத்துடைய போஸ்டர் இருக்கும். அந்த போஸ்டர்ல 75 நாள் இந்த படம் ஓடி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கும். அப்போ விஜய் அவர்கள் ஒரு சின்ன ஒரு சிம்பிள் பண்ணுவாரு, இல்ல என்னைக்கும் அவர் தான் அப்படின்ற மாதிரி தலைவருடைய ஃபேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. தளபதி விஜய் தான் நடிச்ச படங்களுடைய ஆடியோ லான்ச்சுக்கு இப்பவும் பாத்தீங்கன்னா குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த குட்டி ஸ்டோரிக்கும் குட்டி கதைக்கும் ஊ போட்டவரே நம்ம தலைவர் தான் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுலயும் நான் தலைவர் ஃபேன் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்கிறாரு. ஒரு இன்டர்வியூல உங்களை இளைய தளபதினு கூப்பிடுறாங்களே, அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டப்போ, தெரியும், தலைவருடைய தளபதி படம் வந்துச்சு, அவரை எல்லாரும் தளபதினு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா தலைவருடைய ஃபேன்ஸை என்ன இளைய தளபதினு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுவும் இல்லாம 90ஸ்கள்லயே உங்களை தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க, அதுக்கு உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கும்போது, இல்ல என்னைக்குமே அவர் தான் சூப்பர் ஸ்டார், அவரோட இடத்தை நிரப்புறதுக்கு யாராலையும் முடியாது, ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மட்டும்தான் அப்படின்னு அடிச்சு சொல்லியிருக்கிறாரு. தான் சினிமால ஒரு நடிகனா ஆகணும்ன்ற ஆசையை வெளிப்படுத்தும் போது அண்ணாமலை படத்துல அசோக் இந்த நாள் உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ அப்படின்னு அந்த லென்த்தியான டைலாக்க அவருடைய அம்மா அப்பா முன்னாடி தளபதி விஜய் பேசினதுக்கு அப்புறம் தான் நம்ம பிள்ளை சூப்பரா நடிக்கிறானே அப்படின்னு அடுத்தடுத்த படங்கள்ல நடிக்க வச்சிருக்காங்க. தன்னோட முதல் படமான நாளைய தீர்ப்பு படத்துடைய பூஜைக்கு ரஜினி சார் வந்திருப்பாரு. அப்போ சூப்பர் ஸ்டார் கூட எடுத்த போட்டோவை தன்னுடைய ரூம்ல பெரிய ஃப்ரேமா எடுத்து வச்சதாவும் விஜய் அவர்கள் அவரோட இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாரு. இப்பவும் தளபதி விஜய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட எடுத்த போட்டோ எல்லாத்துலயும் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ கூட நின்று போட்டோ எடுத்தா நம்ம ஃபேஸ் எவ்வளவு ஒரு மாதிரி சந்தோஷமாகும். எல்லா போட்டோகள்லயும் தளபதி விஜய் அவர்களுடைய ஃபேஸ் சந்தோஷமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். என்னதான் தளபதி விஜய்க்கு இவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பட்டாளமே இருந்தாலும், தளபதி விஜய் தளபதியில நடிச்ச நம்மளுடைய சூப்பர் ஸ்டாருடைய மிகப்பெரிய ஃபேன் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையும் கூட. உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணாத தளபதி விஜய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு மட்டும் விஷ் பண்றதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் நடிகரும் டிவிகே உடைய தலைவருமான தளபதி விஜய் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மிகப்பெரிய ஃபேன் அப்படின்றது தான் இங்க உண்மை. யாரு அவன்? பணத்து மேல மதிப்பில்ல, அவரை கண்ட பயம் இல்ல. Taste the Daily.